இவ்வளவு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்த்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் நிச்சயம் இங்க உள்ள துரோகியை முடித்து காட்ட வேண்டும். அதாவது வெற்றியை வந்து தென்னந்தோப்பு சின்னத்துக்கு கொடுக்க வேண்டும். அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் இந்த தொகுதி மக்கள் நன்றி உள்ளவர்கள், நன்றியை மறக்க மாட்டார்கள். நன்றியை மறந்தவர்களை தூக்கி எறியும் தேர்தல் இது. அதனால் வேட்பாளரை ஒப்படைத்திருக்கிறேன். நல்லபடியாக வெற்றிவாகை சூட்டி அவர் வெற்றி தரணும் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இன்னும் வந்து சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அதாவது இப்போ நான் வந்து போது கேள்விப்பட்டேன், மதுரை கிழக்கு தொகுதி அது ஒரு அமைச்சரோட தொகுதி. இன்னும் வந்து சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அதாவது இப்போ நான் வந்துகிட்டு இருக்கும் போது கேள்விப்பட்டேன், மதுரை கிழக்கு தொகுதி அது ஒரு அமைச்சரோட தொகுதி. ஒரு கோவில் திருவிழால 2 பையன் பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க, மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குரூப்போட முன்விரோதம் இருந்திருக்கு. ஒரு கார்ல வந்து அந்த 2 இளைஞர்களையும் ரோட்ல வெட்டி சாய்த்து இருவரையும்
கொன்றுவிட்டு ஓடி இருக்கிறார்கள். இது எப்ப நடந்ததுன்னா இன்று மாலை 5:30 மணிக்கு நடந்திருக்கு. இது இந்த திமுக அரசாங்கம் சட்ட ஒழுங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. ஒரு அமைச்சரோட தொகுதியில எல்லாரும் இப்ப ஒவ்வொரு கட்சியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு கோவில் திருவிழால இன்னைக்கு இப்ப நான் சாயந்தரம் வரும்போது நடந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்க கஞ்சா அப்படி புழங்குது. தமிழ்நாடு முழுவதும் கஞ்சாதான். அது மட்டும் இல்ல, போதை பொருள்கள் பவுடர் வடிவத்துல சின்ன சின்ன பாக்கெட்ல வச்சு பள்ளிக்கூடம் சிறுவர்கள் வரைக்கும் அது போய் சேர்ந்திருக்கு. இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இதுல இளைஞர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால சொல்றேன், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த போர்க்கால அடிப்படையில இதை ஆரம்பிச்சு வந்தேன். அம்மாவோட 39 வருஷம் நான் கூடவே இருந்திருக்கிறேன். அதனால அரசாங்கத்தை பத்தி எனக்கு தெரியும், மக்களை பத்தியும் தெரியும். அதே மாதிரி நம்ம கழக உடன்பிறப்புகளை பத்தியும் எனக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னாக்க தலைவர் இயக்கத்தை ஆரம்பிச்ச போது ஏழை எளிய மக்கள் தான் தலைவருக்கு அஸ்திவாரமா இருந்தாங்க. அது அப்படியே தொடர்ந்து அம்மாவுக்கும் இருந்தாங்க. இன்னைக்கு அது நடுவுல வேற புல்லுருவிகள் வந்ததுனால அது தவறாயிருக்கு. அந்த தவற திருத்தணுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த நம்ம வேற புல்லுருவிகள் வந்ததுனால அது தவறாயிருக்கு. அந்த தவற திருத்தணுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த நம்ம இயக்கத்து மக்கள் எல்லாரும் என் கூட நிச்சயம் உங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க. வெற்றி அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த தொகுதி திருமங்கலம் தொகுதியில கப்பலூர் சுங்கச்சாவடி ஏன் இன்னும் அகற்றப்படவில்லைன்னு தெரியல. அதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுக்காக இந்த வசூல் வேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உள்ளூர் மக்கள் வியாபாரிகள் நாள்தோறும் பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு மருத்துவமனையில போதிய அடிப்படை வசதிகள் இல்ல. அங்க ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, எம்ஆர்ஐ கிடையாது. ஆனா முதலமைச்சர் வாய் கூசாம சொல்றாரு, எல்லா மருத்துவமனையிலும் நாங்க எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அது தவறு அப்படிங்கறத சுட்டி காட்டுற. அம்மாப்பட்டி, சவுடார்பட்டி, மீனாட்சிபுரம், தக்கலாச்சேரி, மக்காச்சோளம் அதிக விளையும் பகுதி. இதுக்கு சேமிப்பு கிடங்கு இல்லை. இத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். இது மாதிரி காய்கறிகள் வைக்கிறதுக்கு நெல்லு குடோனும் கட்டல. அம்மா இருந்தப்ப 260 நெல் குடோன் கட்டினாங்க 2016க்குள்ள. ஆனா இந்த அரசாங்கம் எதையுமே செய்யல. அதையும் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் செய்யணும்னா நம்ம இருந்து கேட்டாதான் சரியா வரும். அது மட்டும் இல்ல, டீ கல்லுப்பட்டி பகுதிக்கு நிரந்தர நெல் சேமிப்பு கிடங்கு இல்ல. அத உடனே செய்யணும். அருவாய் கிடைக்கும். அதை இன்னும் செய்யல. ஆனா நாங்க நம்ம இருந்திருந்தோம்னா நிச்சயம் செஞ்சிருக்கோம். அதுக்காக தான் நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தவறுகளை நான் பார்த்துட்டே வந்தேன். மக்களுக்கு வருவாய் கிடைக்கும். அதை இன்னும் செய்யல. ஆனா நாங்க நம்ம இருந்திருந்தோம்னா நிச்சயம் செஞ்சிருப்போம். அதுக்காக தான் நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தவறுகளை நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். மக்களுக்கு எதுவும் போய் அதாவது அந்த திமுகல உள்ளவங்க மட்டும் நல்லா இருக்காங்க. ஜனங்களை எல்லாம் பார்க்கல. அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நீங்க திருமங்கலம் தொகுதியில நம்ம ஜீவிதா நாச்சியாருக்கு நீங்க எல்லாரும் வாக்களிச்சு பெரும் அளவில் அவங்கள வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நாளை நமது
வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.